நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2024 வருடம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சிவராத்திரி மற்றும் சுபமுகூர்த்த தினம். யாரை வழிபடலாம்? சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். இன்று எந்த ராசிக்கு தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும்? பார்க்கலாம் வாங்க. மேச ராசி அன்பர்களே, சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். மற்றவர் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவீர்கள். தவறி போன சில பொருட்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும். ரிஷப ராசி அன்பர்களே, நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். சில புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றம் செய்வீர்கள். மற்றவர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளில் தெளிவான முடிவுகள் பிறக்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, திட்டமிட்ட பணிகள் ஈடேறும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி அடைவீர்கள். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். கன்னி ராசி அன்பர்களே, கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உண்டாகும். தனவரவுகள் மேம்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சிந்தனை போக்கில் உற்சாகம் தோன்றும். துலாம் ராசி அன்பர்களே, குழப்பமான சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். பிடிவாத குணத்தினை குறைத்து கொள்ளவும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உலக நிகழ்வுகள் மூலம் மாற்றம் ஏற்படும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். உறவினர்களுடன் சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். உயர் அதிகாரிகள் பற்றிய சில புரிதல்கள் ஏற்படும். சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கற்றல் திறனில் சில மாற்றங்கள் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வியாபார நிலுவை பணிகளை செய்து முடிப்பீர்கள். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும். மீன ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலில் பொறுமை வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்துவதில் சிந்தித்து செயல்படவும். தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும். எடுத்துச் செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும்.